அமைதியான ஒரு காலை பொழுது தென்கொரியாவின் பரபரப்பான புசான் நகரம். பரோன் வங்கியின் கிளை மேலாளர் சாங் வழக்கம் போல தனது நாளை தொடங்குகிறார். தனது அன்பு குழந்தைகளான சாஷா மற்றும் டாமுடன் காரில் ஏறுகிறார். கதவுகள் தப் என்ற சத்தத்துடன் மூடப்படுகின்றன. ஆனால் அந்த ஒரு சாதாரண சத்தம் அவர்களின் விதியை முற்றிலுமாக சீல் வைக்கப் போகிறது என்று அவர்களுக்கு அப்போது தெரியாது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நாம் தினமும் பயணிக்கும் நமது சொந்த கார் திடீரென ஒரு நகரும் சவப்பெட்டியாக மாறினால் எப்படி இருக்கும்? அடுத்த சில நிமிடங்களில் ஒரு சாதாரண வங்கியாளரான சாங்கின் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத ஒரு இருண்ட நரகமாக மாறப்போகிறது. கார் மெதுவாக சாலி நகர்த்த தொடங்கிறது. எல்லாம் இயல்பாக இருப்பதைப் போலத்தான் தோன்றுகிறது. ஆனால் திடீரென காரின் முன்பக்காரையிலிருந்து ஒரு அறிமுகமில்லாத செல்போன் ஒலிக்க தொடங்குகிறது. சாங் குழப்பத்துடன் அந்த போனை எடுக்கிறார். அதன் திரையை பார்த்ததும் அவருக்கு ஒரு கணம் இதயம் நின்று விடுகிறது. அதில் இருப்பது அவரது சொந்த குடும்பத்தின் புகைப்படம். நடுக்கத்துடன் அந்த அழைப்பை அவர் ஏற்கிறார். மறுமுனையில் எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லாத ஒரு மரண குரல் ஒலிக்கிறது. உங்கள் இருக்கைகளுக்கு அடியில் வெடிகுண்டுகள் உள்ளன. யாராவது காரை விட்டு வெளியே இறங்கினால் அல்லது போலீஸை அழைக்க முயற்சி செய்தால் உங்கள் கார் உடனடியாக வெடித்து சிதறும். அந்த ஒரு நொடியில் சாங்கின் ரத்தம் அப்படியே உறைகிறது. இது ஏதோ ஒரு மோசமான விளையாட்டாக இருக்குமோ என்று மூளை சொல்லிக் கொண்டாலும் சாங்கின் கைகள் மெதுவாக தனது இருக்கைக்கு கீழே செல்கின்றன. அங்கே குளிர்ந்த கடினமான ஒரு உலோகம் தட்டுப்படுகிறது. அது ஒரு பிரஷர் சென்சிட்டிவ் வெடிகுண்டு. அதாவது இருக்கையிலிருந்து எடை குறைந்தால் உடனடியாக வெடிக்கும் ஒரு கொடூரமான பொறி. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான உளவியல் தந்திரம் இருக்கிறது. இது வெறும் வெடிகுண்டல்ல, மனிதனை மனதளவில் முற்றிலுமாக முடக்கும் ஒரு விலங்கு. காரை விட்டு நகர முடியாது என்ற அந்த கட்டாயம் இருக்கிறதே, அது மனிதனை முழுமையான அடிப்பணிய செய்துவிடும். வழியில் கார் ஒரு பெட்ரோல் நிலையத்தை அடைகிறது. சாங் மரண பயத்தில் நடுங்கியபடியே காரின் கண்ணாடியை மட்டும் லேசாக இறக்கி பெட்ரோல் போட்ட ஊழியரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாமல் அங்கிருந்து தப்பிக்கிறார். மூச்சு திணற வைக்கும் இந்த பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. இப்போது போனில் இருக்கும் அந்த மர்ம நபர் தன் உண்மையான முகத்தை காட்டுகிறான். ஒரு பிரம்மாண்டமான கோரிக்கையை முன்வைக்கிறான். 1.7 பில்லியன் வான் மற்றும் 60 மில்லியன் ரொக்கம். இந்திய மதிப்பில் சொல்ல வேண்டுமென்றால் 10 கோடிகளை தாண்டும் ஒரு மிகப்பெரிய தொகை. இது ஏதோ ஒரு சாதாரண பிணை தொகை அல்ல. ஒரு வங்கியின் ஆழமான மிகவும் இருண்ட ரகசியங்களை வெளியே கொண்டு வராமல் இவ்வளவு பெரிய தொகையை சில நிமிடங்களில் திரட்டுவது என்பது துளியும் சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆனால் சாங்குக்கு வேறு வழி இருக்கிறதா என்ன? தன் கண் முன்னே தன் சொந்த குழந்தைகளின் உடல்கள் சிதறிவிடுமோ என்ற பயம், அந்த அழுத்தம் சாங்கு ஒரு பைத்தியக்காரனை போல மாற்றுகிறது. இந்த பண நெருக்கடி ஒரு புறம் இருக்க, பின்னிருக்கையில் ஏதும் அறியாமல் அமர்ந்திருக்கும் அந்த 2 குழந்தைகளின் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். கார் பள்ளியை நெருங்குகிறது. டேமின் நண்பர்கள் வழக்கம் போல மகிழ்ச்சியோடு காரை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஆனால் ஷாங் மரண பயத்தில் தன் மகனின் நண்பர்களை கடுமையாக திட்டி அங்கிருந்து விரட்டுகிறார். குழந்தைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என்னாச்சு உங்களுக்கு என்று அந்த பிஞ்சு குழந்தைகள் குழப்பத்துடன் கேட்கிறார்கள். வேறு வழியின்றி அந்த கொடூரமான உண்மையை ஷாங் தன் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியதாகிறது. நமது இருக்கைகளுக்கு கீழே வெடிகுண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் பயத்தில் அப்படியே உறைந்து போகிறார்கள். காரின் உள்ளே இருக்கும் அந்த மரண அமைதி நம் நெஞ்சை பிசுகிறது. இந்த உச்சக்கட்ட பதற்றத்தில் சாங்கிற்கு அவனது வங்கியின் சக ஊழியரிடமிருந்து ஒரு போன் வருகிறது. அவனது காரிலும் இதே போல அதே வெடிகுண்டு மிரட்டல். சாங் பதற்றத்துடன் தனது காரை அந்த ஊழியர் இருக்கும் இடத்திற்கு ஓட்டிச் செல்கிறார். அங்கே ஒரு பயங்கரமான காட்சி அரங்கேறுகிறது. சக ஊழியரின் மனைவி பொறுமை இழந்து காணப்படுகிறாள். அவளால் இந்த மிரட்டலை நம்பவே முடியவில்லை. உளவியலில் இதை நார்மல்சி பயாஸ் என்று சொல்வார்கள். மரண ஆபத்து நேருக்கு நேர் நின்றாலும் எனக்கெல்லாம் இப்படி நடக்காது, இது ஒரு நகைச்சுவை என்று நம்பவே மனித மூளை முற்படும். நான் இந்த கார் எடுத்து வெளியே போகப் போகிறேன் என்று கத்திக்கொண்டே அந்த பெண் காரின் கதவை திறக்கிறாள். கதவு திறக்கப்பட்ட மறுகணம் காதுகளை கிழிக்கும் ஒரு பிரம்மாண்டமான வெடிவிபத்து. கண்முன்னே அந்த கார் ஒரு மாபெரும் தீப்பிழம்பாக மாறுகிறது. அச்சுறுத்தல் 100% உண்மையானது என்பது மிகவும் கொடூரமான முறையில் நிரூபிக்கப்படுகிறது. அந்த வெடிவிபத்தின் உக்ரத்தில் தீயில் கருகிய ஒரு உலோகத் துண்டு வேகமாக பறந்து வந்து பின்னிருக்கையில் இருக்கும் சாங்கின் மகன் டேமின் காலில் ஆழமாக குத்துகிறது. ரத்தம் பீரிட்டு அடிக்க அந்த சிறுவன் வலியால் அலறுகிறான். காரின் கண்ணாடிகள் அதிர்கின்றன. இது வெறும் மிரட்டல் அல்ல, இது நிஜம். நேரத்திற்கும் கொட்டும் இரத்த இழப்பிற்கும் எதிரான சாங்கின் போராட்டம் தொடங்குகிறது. தன் அன்பு மகன் பின்னிருக்கையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க சாங் வங்கியின் VIP வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு பணத்தை திரட்ட விரித்தனமாக போராடுகிறார். இப்போது இந்த சம்பவங்களின் காலக்கோட்டை பாருங்கள். ஒவ்வொரு நிமிடமும் குழப்பம் எப்படி உச்சத்தை அடைகிறது என்று புரியும்.
காலை 10 மணிக்கு கடத்தல்காரனின் கட்டளைப்படி சாங்கின் மனைவி தபால் பெட்டி அருகே பணத்தை கொண்டு வந்து வைக்கிறாள். 10:15க்கு அங்கே சந்தேகத்திற்கிடமாக நிற்கும் ஒரு அப்பாவி நபரை போலீசார் குற்றவாளி என நினைத்து கைது செய்கின்றனர். அப்பாடா, தப்பித்து விட்டோம் என நாம் நினைக்கும் வேளையில் சரியாக 10:20க்கு அந்த தபால் பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றொரு குண்டு பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறுகிறது. சாங்கின் மனைவி நூலிலையில் உயிர் தப்புகிறாள். ஒவ்வொரு நகர்வும் கடத்தல்காரனின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தின் கண்காணிப்பு கேமராக்களை பார்த்த போலீசர் ஷாங் தான் இந்த அனைத்து குண்டுவெடிப்புகளுக்கும் மூளையாக செயல்படுகிறான் என உறுதியாக நம்புகிறார்கள். ஒரு மாபெரும் சேசிங். கடைசியில் அவனது காரை சுற்றி வளைக்கின்றனர். காரின் உள்ளே இரத்த வெள்ளத்தில் இருக்கும் குழந்தைகளை காப்பாற்ற போலீசார் வேகமாக கதவுகளை திறக்க முற்படுகிறார்கள். ஆனால் அப்படி திறந்தால் குண்டு வெடித்து விடுமே. இதிலுள்ள ஒரு சோகமான முரண்பாட்டை சற்று பாருங்கள். உண்மையான தீவிரவாதியிடமிருந்து தன் குழந்தைகளை காப்பாற்ற ஷாங் தானே ஒரு தீவிரவாதியைப் போல நடித்து போலீசாரை மிரட்ட வேண்டிய ஒரு பயங்கரமான நிர்பந்தம். கதவை திறந்தால் நானே குண்டை வெடிக்க செய்து விடுவேன் என்று அவன் கத்துகிறான். மறுபுறம் கட்டிடத்தின் உச்சியிலிருந்து ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கி வீரன் ஷாங்கின் நெற்றியை துல்லியமாக குறிவைக்கிறான். இந்த உச்சகட்ட பதற்றத்தில் போனில் இருக்கும் மர்ம நபரின் உத்தரவுப்படி சாங் தன்னிடம் இருக்கும் போலீசாரின் வாக்கி-டாக்கியை ஜன்னல் வழியே வெளியே வீசுகிறார். விரக்தியின் உச்சத்தில் சாங் கோபமாக காரின் ஹார்னை பலமாக ஒலிக்கச் செய்கிறான். அப்போதுதான் ஒரு பயங்கரமான உண்மை அவனுக்கு உரைக்கிறது. அவன் ஒலித்த அதே ஹார்ன் சத்தம் கடத்தல்காரனின் போன் அழைப்பிலும் எதிரொலிக்கிறது. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? கடத்தக்காரன் வேறு எங்கோ இல்ல, அந்த கூட்டத்திலேயே போலீஸ் வலயத்திற்குள் நின்று கொண்டு அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்து நிலைமையை மேலும் பயங்கரமாக்குகிறது. உடனடியாக போலீசார் அந்த பகுதி முழுவதற்கும் செல்போன் சிக்னலை துண்டிக்கிறார்கள். சிக்னல் துண்டிக்கப்பட்டதும் குண்டை வெடிக்கச் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த போலீசார் பின் இருக்கையில் சென்சார் குண்டு இல்லை என்பதையும் கண்டறிகிறார்கள். பலத்த காயமடைந்த டாம் உடனடியாக மீட்கப்படுகிறான். ஆனால் மூத்த மகள் ஷாஷா வெளியே நடக்கும் அனைத்தையும் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஸ்னைப்பர் தன் அப்பாவை குறிவைப்பதை காண்கிறாள். எந்த சிந்தனையுமின்றி திடீரென அவள் குண்டு பொருத்தப்பட்ட முன்பக்க இருக்கைக்கு தாவிச் சென்று அமர்கிறாள். என் அப்பாவை இப்படி விட்டுவிட்டு நான் போக மாட்டேன் என்று அவள் கண்ணீருடன் கதறுகிறாள். தன் தந்தைக்காக தன் உயிரையை பணயம் வைக்க அவள் எடுக்கும் இந்த அதிர்ச்சியான முடிவு நம்மை அப்படியே உறைய வைக்கிறது. இவ்வளவு நேரம் இருளில் இருந்த எதிரி இப்போது வெளியே வருகிறான். அந்த பதற்றமான சூழலில் போலீஸ் தடுப்புகளைத் தாண்டி சாம் என்ற ஒரு இளைஞன் ஓடி வருகிறான். தான் சாங்கின் தம்பி என்றும் தன் அண்ணனை காப்பாற்ற வந்திருப்பதாகவும் கூறி அழுது கொண்டே காரின் உள்ளே நுழைகிறான். அங்கேதான் அந்த மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. சாங்கை காப்பாற்ற வந்த தம்பி அவன்தான் அந்த இரக்கமற்ற கடத்தல்காரன். சாங்கின் அருகே அமர்ந்து தன் உண்மையான கொடூர முகத்தை சாம் காட்டுகிறான். இவ்வளவு நேரம் போனில் கேட்ட அதே குரல் இப்போது நேரில் ஒலிக்கிறது. சாம் மிகவும் குளிர்ந்த குரலில் தன்னிடம் இழப்பதற்கு ஏதுமில்லை என்கிறான். தனது கட்டுப்பாட்டை கொண்டு அவன் இருக்கைக்கு கீழே இருந்த வெடிகுண்டை ஒரு நேர குண்டாக மாற்றுகிறான். பணம் என் கணக்கிற்கு வர 18 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறிவிட்டு சாஷாவை ஒரு கத்தியை காட்டி பிணை கைதியாக பிடித்துக்கொண்டு அவன் வேறொரு காரில் ஏறி தப்பிக்கிறான். தன் மகளின் கழுத்தில் கத்தி, காரில் வெடிக்க காத்திருக்கும் குண்டு. சாங் ஒரு பைத்தியக்காரனைப் போல போலீசாரை மீறி அவனது காரை பின்தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். இப்போது நாம் பரோன் வங்கியின் அந்த இருண்ட ரகசியத்திற்குள் நுழையப் போகிறோம். இந்த பந்தயம் இப்போது நகரத்தை தாண்டி ஒரு பாழடைந்த துறைமுகத்திற்கு நகர்கிறது. இவ்வளோ நடந்த பிறகும் ஒரு கேள்வி நமக்கு தோன்றும். சாம் ஏன் சாங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இவ்வளவு கொடூரமான பழிவாங்கலுக்கு என்ன காரணம்? இதன் விடை ஒரு முறையான கார்ப்பரேட் நிதி மோசடியின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது. இதை நாம் 3 படிகளாக பிரிக்கலாம். 1. 6 வருடங்களுக்கு முன் பரோன் வங்கி அப்பாவி தொழிற்சாலை தொழிலாளர்களை ஆசை வார்த்தை கூறி தவறான முதலீடுகளில் சிக்க வைத்தது. 2. ஒரு பெரும் சந்தை வீழ்ச்சியால் அந்த ஏழைகளின் வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் ஒரே இரவில் அழிந்தது. 3. இந்த மோசடியின் ஆவணங்களை சாங் இரக்கமின்றி அழித்துவிட்டு தனக்கான பதவி உயர்வை பெற்றார். இது வெறும் தனிமனித தவறல்ல, ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பேராசையின் வெளிப்பாடு. இந்த மாபெரும் மோசடியால் நடுத்தெருவிற்கு வந்த பலர் வங்கிக்கு வந்து கதறினார்கள். அதில் ஒரு கர்ப்பிணி பெண் சாங்கின் அறையில் கண்ணீருடன் கெஞ்சினாள். தங்களை எப்படியாவது காப்பாற்றும்படி மன்றாடினாள். ஆனால் பதவி போதையில் இருந்த சாங் அவளை அலட்சியமாக அங்கிருந்து துரத்தியடித்தார். அன்று சாங்கால் ஈவிரக்கமின்றி துரத்தப்பட்ட அந்த கர்ப்பிணி பெண் வேறு யாருமல்ல, சாமின் அன்பு மனைவி. தனது சிறுக சிறுக சேர்த்த பணத்தை இழந்து அந்த அவமானம் தாங்காமல் அவள் தன் கருவிலிருந்த குழந்தையுடன் தற்கொலை செய்து கொண்டாள். சாமின் இந்த கொடூரமான செயல்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான நோக்கம் இப்போது தெளிவாகிறது.
அவன் இவ்வளவு நேரம் கேட்ட அந்த பணம் அவனுக்காக அல்ல, வங்கியின் பேராசையால் வீதியில் நிறுத்தப்பட்ட அந்த அப்பாவி தொழிலாளர்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவதற்காக அவன் தீட்டிய மாபெரும் திட்டம் அது. அவனது வழிமுறைகள் வன்முறையானவை என்றாலும் அதன் பின்னணியிலுள்ள இழப்பு யாராலும் தாங்க முடியாத மாபெரும் வழியை சுமந்து நிற்கிறது. 2 துறைமுகத்தில் சாங் தனது வங்கிக் கணக்கிலிருந்து அந்த பணத்தை தொழிலாளர்களின் கணக்கிற்கு மாற்றுவதை உறுதி செய்ததும் சாஷா விடுவிக்கப்படுகிறாள். தன் வாழ்நாள் தவறை உணர்ந்த சாங் செய்த பாவத்திற்காக கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் வெடிகுண்டின் நேரம் முடிவடைய போகிறது. குண்டு வெடிக்கும்போது சாஷாவின் மீது சிறு பாதிப்பு கூட வரக்கூடாது என்பதற்காக காரை நேராக கடலுக்குள் ஓட்டச் சொல்கிறான் சாம். எந்த மறுப்புமின்றி தன் மகளின் உயிரை காக்க சாங் காரை அந்த ஆழமான இருண்ட கடற்பரப்பை நோக்கி வேகமாக செலுத்துகிறார். கார் ஒரு பெரும் சத்தத்துடன் தண்ணீரில் பாய்கிறது. இருண்ட குளிர்ந்த கடல் நீர் காருக்குள் வேகமாக புகுகிறது. மூச்சு திணற வைக்கும் அந்த நீருக்கடியில் வெடிகுண்டின் கவுண்டவுன் முடிவடைகிறது. ஒரு பயங்கரமான வெடி விபத்து நிகழ்கிறது. சாமின் பழிவாங்கும் பயணம் அந்த அமைதியான கடலுக்குள் அவனது உயிரோடு முடிவடைகிறது. ஆனால் இங்கே ஒரு எதிர்பாராத திருப்பம் நிகழ்கிறது. வெடிப்பின் வேகத்தில் காரின் கண்ணாடிகள் உடைய சாங் அந்த மரணக்குழியிலிருந்து தப்பித்து நீரின் மேற்பரப்பிற்கு உயிருடன் போராடி வருகிறான். மரணத்தை தொட்டு திரும்பிய சாங் இப்போது ஒரு புதிய மனிதனாக உருமாறியிருக்கிறான். வங்கியின் 2 ரகசியங்களையும் தன் குற்றங்களையும் பொதுவழியில் எந்த ஒளிவு மறைவுமின்றி பகரங்கமாக ஒப்புக்கொள்கிறான். மூடி மறைக்க முயலும் ஊழல் முதலாளியின் பல கோடி ரூபாய் லஞ்சத்தை முகத்தில் அடித்தாற்போல நிராகரிக்கிறான். தன் வாழ்நாளை சிறையில் கழிக்க நேர்ந்தாலும் உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க அவன் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கிறான். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் என்னவென்றால், இதுபோன்ற கார்ப்பரேட் குற்றங்களில் உண்மையான நீதி கிடைக்க அந்த அமைப்புக்குள் இருக்கும் ஒருவரே தனது வாழ்க்கையையும் அந்தஸ்தையும் முழுமையாக தியாகம் செய்ய முன்வர வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களின் முடிவில்லாத பேராசையாலும் ஏழைகளின் கண்ணீராலும் உருவானதுதான் இன்று நாம் பார்த்த இந்த ஒட்டுமொத்த வன்முறையும். ஒரு அமைப்பின் பேராசை பல உயிர்களை காவு வாங்கும்போது அந்த தவறை செய்தவன் திருந்தினாலும் தண்டனை பெற்றாலும் இழந்த உயிர்கள் திரும்ப வருமா? அந்த கர்ப்பிணி பெண்ணும் அவள் கருவில் இருந்த குழந்தையும் சாமின் வாழ்க்கையும் மீண்டும் கிடைக்குமா? இந்த கேள்விக்கான விடையை நீங்களே யோசித்து பாருங்கள். கார்ப்பரேட் உலகில் நீதியின் உண்மையான விலை என்ன?